பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கேப்சிகம் எக் ரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, 2 முட்டை சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணுங்கள் முட்டையை. அப்புறம் ஒரு வெங்காயம், 1/2 கப் கேப்சிகம், 2 தக்காளி, 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஆரிகனம் சேர்த்துக்கிறேன், இது ஆப்ஷனல் தான். அப்புறம் கொஞ்சமாக பெப்பர், கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. கேப்சிகமே இந்த மாதிரி ரிங்காக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண எக் மிக்சரையும் சேர்த்துட்டு ஈச் சைட் 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா ஹெல்த்தியான கேப்சிகம் எக் ரிங்ஸ் ரெடி ஆகிடும். இது குழந்தைங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கடலை மாவு இல்லைன்னா மேஷ்டு பொட்டேட்டோவும் சேர்த்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.